ரீஹேப்க்கு அப்புறம் பெட்ஸுக்கு என்ன மாதிரியான ஆஃப்டர் கேர்லாம் பண்ணணும்? ஆஃப்டர் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வெறும் ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் அந்த ஒத்தனை கொடுக்கறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப்டர் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ். சப்போஸ் நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு வார்ம் வாட்டரோட லாங்காக ஒரு பாத் கொடுக்கறதும் அதுகளுக்கு ரொம்ப நல்லா சுகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 to 3 days அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. நிறைய நாய்ங்க, சில நாய்ங்க ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸும் கொஞ்சம் அதிகமாக குதிக்கும். ஸோ இந்த 2 குரூப்பில் நம்ம கொஞ்சம் சமாளிக்கணும். பெஸ்ட்டு வந்து அவங்க வந்து நல்லா தூங்கிறது எக்ஸ்டெண்டடாக தான் எனக்கு கேட்ட ஃபீட்பேக். ஸோ அவங்க எவ்வளோ தூரம் தூங்குறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க பாடி ரிகவர் ஆகும். ரெகுலர் எக்ஸசைஸ் பெட்ஸுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? ரெகுலர் எக்ஸசைஸ் நம்ம ஹியூமன்ஸ்க்கு நம்மளுக்கு எப்படி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ நம்மளோட ஃபிட்னஸ்க்கு, நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு, நம்மளுக்கு நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் 20, 30, 40 இயர்ஸ் நம்ம லைஃபுக்கு எவ்வளோ தேவையோ நம்மளோட ஹெல்த், அதே சேம் அமௌண்ட் அவங்களோட ஹெல்த்தும் தேவை. ஸோ எஸ், அவங்க பெட்ஸ் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் இருப்பாங்க. பட் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதில் தான் மெயின் எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ மசில் ஸ்ட்ரென்த் வரும், அப்புறம் ஓல்டேஜில் வர ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஜாயிண்ட் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே வரும். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபார் ஃபிட்னஸ்.